ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, குட் மார்னிங். நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்டா ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஸ்கூல் டியூட்டி, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். லைனில் அப்படி இருங்க. காலைல நம்ம 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு சைக்கிளிங் போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி உங்கள் சேட்டை ரவுண்டிங். கமான், லெட்ஸ் கோ. வந்து அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஆளை காணும். டைம் ஆச்சு, மணி 6:50. 7:30 மணிக்கு ஸ்கூலோடைய கதவை மூடிடுவானுங்க. பாவம், அது சின்ன பிள்ளை, அது கொஞ்சம் மறண்டு பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்காது. சாப்பாடு அதுக்கு தீத்தணும். சில சமயம் வண்டியிலே வச்சு சாப்பாடை கொடுப்பாங்க. அது நம்ம பிரேக் அடிக்கிறப்ப அந்த பாலும் அந்த குரன் ஃப்ளக்ஸும் நம்ம மேலே வந்து ஊற்றும். வண்டி நாரும், துடைக்கணும் வண்டியை. ஏற்கனவே இந்த பூனை இருக்குல்ல பாருங்கள், நேற்று தான் வண்டியை கிளம்பு இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்காம இருக்கலான்னு பார்த்தாக்க ராத்திரி ஏறி விளாண்டுருக்குது. கேமராக்கு பின்னால் காட்டுறேன். கிளாஸில் அதோடைய கால் வச்சு நிறையா இருக்குது. எதுக்கு இவன் சும்மா இருக்கிறான், வேலையை கொடுப்போம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ இதை அதை துடைக்கணும். ஒரு 2 நாளைக்கு ஓட்டலான்னு பார்த்தேன், இப்படியே வச்சு வண்டி இருக்க துடைக்காமல். நல்லா தான் இருக்குது கிளீனா. அதான் கோயத்தில் ஃபைன் போடுறானுங்களே, 500 தான். தண்ணி அடித்து எங்கே கழுவுறது? அதனால் இந்த பூனை பண்ணுற அராஜகம் பெரிய அராஜகமாக இருக்குது. நம்ம ஊரில் எப்படி நாய் நிறையா இருக்குது, அதே மாதிரி இங்கே பூனை நிறையா இருக்குங்க. சரி, ஓகே, எல்லாம் நல்லதுக்கே, நீ நடத்து. ஓகே நண்பா, அந்த புள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நான் அவனுக்கு பதிவு போடுறேன். ஹலோ நண்பா, இன்றைக்கி வந்து அவ்வளோதுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லை. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு திறக்கலை. அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ரோடு. அங்கிட்டு போக போக அப்படியே அந்த ஹவாலிக்குள்ளேருந்து அங்கிட்டு அந்த சைடு உள்ளுக்குள்ளே அந்த மெதன் ஹவாலி போகிற கிட்டத்தில் அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரவுண்டை போட்டு மெதன் ஹவாலி ரவுண்டை போட்டு ஸ்கூலுக்கு போகிற ரவுண்டை போட்டு நம்ம இருக்கிறோம். பாருங்கள் டிராஃபிக்கு. இந்த ஸ்கூலுக்கு வர்ற வண்டிகள் மட்டும் ரோடு மட்டும் டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம், இந்த ரோட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். இப்போ இந்த ரவுண்டா போட்டில் அங்கே போகிறதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஆயிரும். அதான் கொஞ்சம் முட்டிக்கிட்டு நிற்பானுங்க. அந்த முக்கி அடித்து போயிடலாம். உள்ளுக்குள்ளே போகணும், போனால் தான் சரி வரும். நண்பா, ஸ்கூலில் இறக்கி விட்டாச்சு. இதான் அந்த ஸ்கூலு, பார்த்துக்கங்க. அந்த வாசல்லே இறக்கி விட்டேன். அதனால் நீ நடந்தே போ, உன்னை விட்டுட்டு வாண்டு, நான் சைடில் நிற்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னதுனால அந்த பிள்ளைய அழைச்சிட்டு அந்த வேலைக்கார அக்கா போயிடுச்சு. இப்போ நம்ம வண்டியை சைடில் நிப்பாட்டி வச்சிட்டோம்னா அவங்க வந்துடுவாங்க பிள்ளைய விட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்க்க போயிட வேண்டியதுதான். ஹாய் நண்பா, ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. காலையில் விட்டுட்டு வந்தாச்சு பிள்ளைய. இப்போ நம்ம வந்து சாப்பிடணும், பசிக்குது. அதுக்கு முன்னால் டீ குடிக்கிறதுக்கு பால் வாங்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஃபராஜ் ஜமியாவுக்கு போவோம். போயிட்டு பாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். பவுடர் பால் நமக்கு சரி வராது, திடீர்னு பௌத்த கலக்கும். எல்லா சமயத்தில் குடிச்சிக்கிறது. இப்போ பாலை வாங்குவோம். பாலை வாங்கிட்டு நம்ம பால் எடுப்போம். பால் லிக்விட் பால் தான் நம்ம குடிக்கிறது, பவுடர் பால் குடிக்கிறது இல்லை. அல்மராயின்னு பால் இருக்குது. இதுதான் அல்மராய் பால். இந்த பால் எடுப்போம். இதுதான் அல்மராய் பால். இந்த பால் தான் நம்ம எடுக்கிறது. இந்த பால் தான் நம்ம குடிக்கிறது. இதில் வந்து லோ ஃபேட் இருக்குது, இது வந்து ஃபுல் ஃபேட். சலாம் ரைஸ் அர்பா திசா அர்பா. ஹாய் நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. பாலை வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. முட்டை நம்ம ஈரானி குபூஸ். பிஸ்மில்லா. ஓகே நண்பா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம். கண்டினியூ பண்ணுவோம். சேட்டை கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஹலோ நண்பா, நாம் இப்போ நம்ம வேலைக்கார அக்கா, நம்ம வீட்டில் உள்ள வேலைக்கார அக்கா வந்து எமர்ஜென்சியாக காசு அனுப்பணும், கொஞ்சம் காசு அனுப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னிச்சு. அது நம்ம காசு அனுப்புறதுக்கு நம்ம உள்ள அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம பேங்க் இது போகல, இந்த பிரான்ச்சுக்கு வந்திருக்கிறேன். ஒரு எல்லா பேங்க் இதில் ஜெமியாலேயும் ஒரு பிரான்ச் வச்சுருக்குறாங்க. ஆமாம். ஓ, ஐடி கார்டு எடுக்கணும்ல, ஐடி கார்டு எடுக்க மறந்துட்டேன்.
எல்லா ஜெமியாலையும் ஒரு பிரான்ச் வச்சுருக்குறாங்க. ஆமாம், அந்த பிரான்ச்சில் போய்ட்டு நம்ம அனுப்புவோம். ஏன்னா நம்ம பெரிய பிரான்ச்சுக்கு அந்த பேங்க்கு போனோம்னாக்கா இங்கே வந்து சரியான கூட்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ இந்த இதில் ஜெமியாவில் பிரான்ச்சில் அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஜெமியாவில் உள்ள பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அனுப்பிடுவாங்க. ஆமாம், எல்லா ஜெமியாலையும் பிரான்ச்லேயும் அல்முலா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து அனுப்பலாம். பிலிப்பைனுக்கு பாருங்கள், நேம் வந்து ஜெனிக் மணி புக். ரைட். நம்ம வீட்டு பிலிப்பினி அக்காவுக்கு காசு அனுப்ப சொன்னாங்க, அனுப்பியாச்சு. எமர்ஜென்ஸாக சீக்கிரம் போனாங்க. என்ன எமர்ஜென்ஸோ, சீக்கிரம் போங்கிறாங்க. போத்தானே வேணும். நம்மளுடைய சிவில் ஐடி கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், நம்மளோட சிவில் ஐடி கொடுத்து அனுப்புகிறோமே அவங்களுக்கு காசு லாஸ்ட்டு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட நான் கொடுக்குறப்ப கேட்டேன், ஏங்க ஊருக்கு போகிறப்ப நீ வந்து உனக்கு சம்பளம் வந்து இவ்வளவு தானே, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு அனுப்புறிய அப்படின்னு சொல்லி எது வராதா அப்படின்னாக்கா, இல்லை அதெல்லாம் வராது. ஏன்ட்டு கேட்டாங்க, நீங்கள் வந்து காதிமும் வீட்டில் வேலை பார்க்குறதுனால நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாம் டிரைவர்கள் பொதுவாகவே வந்து 10 பேர் வீட்டில் வேலை பார்ப்பாங்க, வேலைக்காரங்க. அந்த 10 பேரும் இந்த ஒரு சிவில் ஐடியில் தான் கொடுத்து அனுப்புவாங்க எல்லாமே. அதே மாதிரி தான் நானும் அனுப்பிட்டுருக்கேன். இதுவரை எந்த பிரச்சனையுமே வரல. ஆண்டவன் காப்பாற்றுவான். அதனால் யாரும் எதுவும் நினைக்க வேணாம், அனுப்பி விடுங்க. அப்படி வந்துச்சுனாக்கா சொல்ல வேண்டியதான், எடுத்து செக் பண்ணி பாருப்பா. எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கோம். பிலிப்பைன், நேபாள், எந்தெந்த கண்ட்ரியில் மக்கள் எல்லாம் வேலை பார்க்குறாங்க நம்ம வீட்டில், அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற ராமுபாய் இருக்கார்ல, ராமுபாய், அவர் டெய்லியில் மாதத்துக்கு 2-3 ட்ரிப் அனுப்புவார். அப்போ 2-3 ட்ரிப்பு ஏன் சிவில் ஐடியில் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அதனால் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை, நேராக கொண்டு அவங்களோட பில்லை கொடுத்துருவோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரில, வேலை என்ன இருக்குதுன்னு தெரில. அடுத்து ஸ்கூலுக்கு போகணும் 12:30 மணிக்கு. அதுக்கு இடையில் என்ன வேலை வருதுன்னு தெரில. அதுக்கு இடையில் வேலை வராது. சாப்பாடு பூவாக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சாப்பாடு ஆக்கலை. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம ஃப்ரெண்டு நேற்று நடராஜான்னு சிக்கன் குருமா கொடுத்தாப்புல, அதை இன்றைக்கி சூடு பண்ணிவிட்டு சாப்பாடு சோறு இருந்துச்சு, அதை இன்றைக்கி வச்சு ஒப்பத்தியாச்சு. இன்றைக்கி சாப்பாடு ஆக்கலை. நானும் ராமும் இன்றைக்கி இந்த சாப்பாடை மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச். சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புவோம். நம்ம இப்போ வந்து மத்தியானம் ஸ்கூலு இப்போ விட போகிறாங்க. புள்ளையை எடுக்க வந்திருக்கோம். அந்த பிள்ளையோட அம்மா வந்துருக்குறாங்க. அந்த புள்ளை ஏதோ அழுதுச்சு போல இருக்குது, அம்மா நீ வா அப்படின்ட்டு. அதனால் அந்த பிள்ளையோட அம்மா வந்துருக்குறாங்க, இறங்கி போயிருக்காங்க. இப்போ நம்ம வண்டியில் வெயிட் பண்ணணும். ஏசியை போட்டு உட்காருவோம். ஒரே சூடாக இருக்குது. வெளியே யாரும் டிரைவர்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் யாரும் இல்லை. அதனால் உள்ளுக்குள்ளேயே உட்காருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிள்ளையை நான் பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன வேணும்னு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே லைன். ஹலோ நண்பா, ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னாக்கா ரெஸ்ட்டு எடுக்க போகலான்னு பார்த்தாக்கா கடைசியில் பார்த்தா சொல்லிட்டாங்க சாப்பாடு ஒன்று டெலிவரி வந்திருக்குது, நம்ம வீட்டில் போட்டு போயிட்டானுங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம பாஸோட மகன் வீட்டில் கொண்டு வந்து அந்த பிள்ளை நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்ல, அந்த வீட்டுக்கு இப்போ திருப்பி கொண்டு வரணும். இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளையை விட்டுட்டு திருப்பி அந்த வீட்டில் போயிட்டு நம்ம அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுப்போம். இன்னையோட ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இனி ஈவினிங்க்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம சாப்பாடை எடுத்துகிட்டு இப்போ நாம் இங்கே கொண்டு போகணும் திருப்பி. இன்னும் டியூட்டி முடியலை. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சாப்பாடு. ஹலோ நண்பா, ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ சாயங்காலம் டியூட்டி ஸ்டார்ட்டு. மணி இப்போ 4:30 ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நேற்று கொண்டு லாண்ட்ரியில் எமர்ஜென்ஸாக டெலிவரிக்கு போட்டோமே ட்ரெஸ்ஸு ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை இப்போ எடுக்க போகணும். போகிறதுக்கு முன்னால் டீ அடிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்மளோட வண்டியை நேற்று கொண்டு போய் போட்டோம்னா ஞாபகம் இருக்கா, அது ஃபினிஷ் எடுத்துக்க வந்துன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இது வந்துருக்குது, அதையும் எடுக்க போகணும். நண்பா, வெள்ளை சீனியை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வெள்ளை சீனி நல்லதுக்கு இல்லை. அப்போ எங்களுக்கு சொல்லிட்டு நீ ஏன்டா யூஸ் பண்ணுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் வந்து முன்னாடி 2 ஸ்பூன் போட்டேன், இப்போ வந்து 1/2 ஸ்பூனுக்கு வந்துருக்கிறேன். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரே அடிக்குமே எதுவுமே நிறுத்த முடியாது நண்பா. இதே மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த காஃபி. அதனால வந்து 2 லிப்டன் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி 2 லிப்டனா 1 லிப்டனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நண்பா, டீ அடிச்சுட்டு 2 வேலை இருக்குது.
லாண்ட்ரியில் போய்ட்டு இந்த துணியை நேற்று போட்டு எடுக்கணும். நம்மளோட 1 நைட்டு அது வந்து ரெடி ஆகிடுச்சான். என்ன ரெடி ஆகிடுச்சு, ஆயில் ஃபில்டரையும் பின்ன பெட்ரோல் ஃபில்டரையும் மாற்ற சொல்லியிருக்காரு. அது 2 தான். அது என்னத்தை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. போய் வண்டியை ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அதோடு சேர்த்து பிஸ்கட்டையும் அடிச்சுட்டு நம்ம போவோமா? ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு டீ அடிச்சுட்டு உட்காந்து டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே லாண்ட்ரிக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அது வரைக்கும் சேட்டை கூட அப்படியே லைனில் இருங்க, சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க. டெய்லி ரொட்டீன் உங்கள் சேட்டை இதுதான் கொடுத்த பாடம். நம்ம லாண்ட்ரி பல வருஷமாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால தான் இங்கே போடுறது. அதனால் இப்போ டெலிவரி இன்றைக்கி நம்மளே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அவங்க டெலிவரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை. நானே வந்து வாங்கிட்டு போயிடுறது கொடுத்துட்டு. இதுதான் அந்த லாண்ட்ரி, பார்த்துக்கங்க. லாண்ட்ரிக்கு வந்திருக்கோம். இப்போ அடுத்து வண்டி எடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குது. வண்டி முடிஞ்சிருச்சான். இப்போ நம்ம அந்த வண்டி எடுக்க போகணும், சீக்கிரம் போகணும். அந்த டிரைவர் ஒருத்தர் வந்திருக்காரு நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு. டாக்ஸிலலாம் அனுப்ப மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு டிரைவர் அனுப்புவாங்க ஏறிக்கிட்டு போகிறது. அந்த டிரைவர் இப்போ ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் ஜாமானை எடுத்து இது ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஓகே, வண்டியில் ஏறிட்டு ராஜ்பாய் அந்த டிரைவர் பேர் ராஜ், அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு நான் அவரோட மீட் பண்ணுறேன். ஹலோ நண்பா, நாம் இப்போ ராஜ்பாய் கூட நம்ம வந்து இப்போ சோய்க்கு போயிட்டு இருக்கோம். அந்த 1 நைட் எடுக்கிறதுக்கு. ஆமாம், நம்ம மேடத்தோடைய வீட்டு ஃபேமிலி டிரைவர் தான் ராஜ்பாய். இவர் நம்ம நேற்று கொள்ளையே போட்டோம்ல, அந்த அந்த 1 நைட்டை நம்ம போய் எடுக்க போகணும். எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு கேரேஜில் போயிட்டு நான் உங்களை 1 நைட்டை போட்டு எடுத்துகிட்டு நான் மீட் பண்ணுறேன். சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க. ஹலோ நண்பா, நம்ம இப்போ வண்டி எடுக்க வந்துட்டோம். வண்டியை எடுத்துகிட்டு வீட்டை பார்க்க போவோம். இங்கே சாவி. ராஜ்பாய் வண்டியில் விட்டுட்டோம். இல்லை இருக்கு. ராஜ்பாய் நம்மளை இறக்கி விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாரு. ஓகே நல்லா ரேஸ் ஆகுது. ஓகே, வண்டி ரெடி ஆகிடுச்சு. வண்டியில் என்ன ஃபால்ட்டுன்னு சொன்னாக்கா, பெட்ரோலோட ஃபில்டரு அடைப்படுது, ரேஸ் ஆக மாட்டேது. 2வது ஆயில் சேஞ்ச் பண்ணுது, அவ்வளோதான். எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி இந்த எபிசோடு இன்றைக்கி முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை வீட்டில் போயிட்டு வேலை இருக்கா என்னன்னு தெரில. இன்னொரு 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. வெக்கேஷன் போன மேடம் எல்லாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் வேலை அல்ல போகுது. வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். லைனில் இருங்க. ஹலோ நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. மணி இப்போ தான் மகரிப் தொழுதுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த வேலை ஒன்றும் முடியலை. ஏன்னா வீட்டில் மேடமெல்லாம் இல்லாததுனால எனக்கு இப்போட வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களான்னு தெரியல. மேடத்தோடைய மகன்கள்லாம் இருக்கிறாங்க, வேறு வேலைகள் இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போடுற கண்டினர்கள்லாம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. தேங்க்யூ. குட் நைட்.